பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமேசான்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவுமே வந்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து கொடுக்குறாங்க. நம்ம இந்தியாவில் டாப் ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய காமர்ஸ் கம்பெனியாக இருக்கக்கூடிய அமேசான் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்புக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு வந்து தகுதியான நபர்கள் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஜாப்ஸை பற்றி நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து அமேசான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அமேசான்லேருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு ரோலுக்காக வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் இந்தியா 2022 அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த 2022 வந்து எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்தில் இருக்கோம். இந்த 2023க்கு வந்து புது வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள்லாம் லான்ச் பண்ணுறாங்க. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாலேஜ் அண்ட் ஸ்கில் செட்டு, இதில் இருக்கக்கூடிய டே டு டே ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கவனமாக நீங்கள் எண்டு வரைக்கும் பார்க்கும்போது இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணி வேலையை எப்படி வாங்குறது, அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா அப்படிங்கிறீங்கன்னா கிடையவே கிடையாது. யார் வந்து கரெக்டாக பக்காவாக பெர்ஃபெக்டாக வந்து அந்த வேலையை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து வேலை வந்து கிடச்சிட்ருக்கு. சரிங்களா? அதனால் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறேன், அந்த ஓட்டி விட்டு பார்க்குறேன், எடுத்தோடனே லிங்க்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கவங்க கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு வேலையை தேடி அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க தவிர, கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு உள்ளே போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அமேசானுடைய கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். நீங்கள் வீட்டில் இருந்துட்டு விர்ச்சுவல் கஸ்டமர் கேர் மூலிமா வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த கஸ்டமர் கேர்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் கால் தான் பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து மெயில் மூலியமாகவும் ஃபோன் கான்டாக்ட் மூலியமாகவும் வாய்ஸ் நான் வாய்ஸ் மூலியமாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது வந்து எழுதக்கூடிய எழுத்து வடிவிலையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வெர்பல் வடிவத்தில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து அந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அபிலிட்டி டு கம்யூனிகேட் கரண்ட்லி அண்ட் கிளியர்லி வித் ஆல் கஸ்டமர்ஸ். அவங்க அமேசானுடைய கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு கஸ்டமருமே அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது எல்லா கஸ்டமர் கூடயும் நீங்கள் ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்பவும் கிளியராகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அமேசான் வந்து ஒரு சின்ன கம்பெனி கிடையாது. அந்த கம்பெனியில் ஒவ்வொரு ஸ்டாஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வெற்றியை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸலண்ட் டாக்குமெண்டேஷன் ஸ்கில்ஸு. ஒரு டாக்குமெண்டேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி வந்திருக்கு, போயிருக்கு, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து டாக்குமெண்ட் ஸ்கில் செட்டு உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கஸ்டமரோடைய கம்ப்ரமைசேஷன் ஸ்கில்ஸும் உங்ககிட்ட வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அபிலிட்டி டு கிளியர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் இருக்கணும். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க. கஸ்டமர் எனக்கு வந்து ப்ராடக்ட் வாங்கினேன், எனக்கு வந்து டேமேஜாக இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அது நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு கிடைக்கும், ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும், இல்லை ரிட்டன் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து நீங்கள் தெளிவாக கஸ்டமர்கிட்ட வந்து பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஃபாலோ கஸ்டமர் இஷ்யூஸ் வித்தவுட் ரிசல்யூஷன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கவனமாக வந்து பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்கில் செட்டை கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அதே வரும் அப்படி நம்ம வந்து டெக்னிக்கல் ரவுண்டில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து நல்லா வந்து டெஸ்க்டாப் வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த ஜாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெல்கம் கிட்டு வந்து வேலை தேடி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்கம் கிட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கான டோக்கன் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான டோக்கன் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த டோக்கனை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து விண்டோஸ் எக்ஸெப்ட் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து அந்த ஒரு ஸ்கில் செட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். மைக்ரோசாஃப்ட்டில் வந்து அவுட்லுக் தெரிஞ்சிருக்கணும். மைக்ரோசாஃப்ட் வேர்டு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரு இதெல்லாமே உங்களுக்கு நாலேஜ் வந்து கம்ப்யூட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆக்சுவலி டைப்பிங் ஸ்கில்லு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படப்படன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில்ஸும் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். நைட் வெப்சைட்ஸு,
சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் வெப்சைட்ஸு, நாலேஜ் ஆஃப் இமெயில்ஸ் அப்ளிகேஷன்ஸு, வேரியஸ் மீடியாஸ் ரிலேட்டடான ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் செட்டு. ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் ஒரு கேண்டிடேட் ஒரு கம்பெனிக்கும் கேண்டிடேட்டுக்கும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக வந்து படித்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து புரிய வரும். இப்போ இந்த ஜாப்பில் இருக்கக்கூடிய மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th +2, அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு பெரிய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனி கிடையாது, பெரிய இ-காமர்ஸ் கம்பெனி. 10வது படித்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் உங்ககிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து நாங்களும் அப்ளை பண்ணுறோம், எங்களுக்கு வேலை கிடைக்கல, நீங்கள் வந்து சும்மா வீடியோ போடுறீங்க, நிறைய ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம், ரீப்ளை வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத நான் வந்து ஏற்றுக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, அவங்க கேட்கக்கூடிய எல்லா லெவலும் உங்ககிட்ட இருக்கா, எல்லா தகுதிகளும் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி ரிப்ளை வரலை அப்படின்னா தான் நீங்கள் என்ன கேள்வி கேட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து வேலையை வந்து கொடுக்க போகிறது கிடையாது. நான் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியோ ஓனரோ கிடையாது, சரிங்களா? ஒரு கம்பெனிலேருந்து வேலை கொடுக்குறாங்க, அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ் மாதிரி, அதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் எப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒரு மக்களுக்கு பார்வையை கொண்டு போகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். இந்த மாதிரி வேலை இருக்குது, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்கள் லைஃப் மாறும், நீங்கள் வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தான் நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலிமா தான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணி கரெக்டாக உள்ளே போனீங்கன்னா வேலை கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அடுத்தடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் வேலை, ஏன்னா எல்லாருமே வந்து வாய்ப்பை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தடுத்து. ஏன்னா பொருளாதார வீழ்ச்சி, நிறைய ப்ராப்ளம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நாளைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்களே தவிர கிடைச்ச வேலையை நம்ம வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து அந்த மைண்ட் தாட்டுக்கு வந்து வரமாட்டாங்க. அதை நீங்கள் வந்து கவனமாக எல்லாருமே இருக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் யூனிக்காக வந்து ஒரு தனியாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கணும், சரிங்களா? இது வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக பேசுகிறதுக்கோ இல்லை வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப டவுன் பண்ணி பேசுறதுக்கோ நான் வந்து சொல்ல வரல. இது எல்லாமே கமெண்ட்ஸில் வந்து இது எல்லாமே நான் படித்து பார்த்தது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? நான் ரொம்ப பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இப்போது இதில் வந்து இருக்கக்கூடிய ஃபைனல்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th +2 இனி கிராஜுவேஷன் பிஜி படித்தவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி மற்ற ஜாபுக்கு அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து கீழே வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வந்து லேப்டாப்போ இல்லை வந்து கம்ப்யூட்டரோ தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து உங்களுடைய லீகல் ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுங்க. உங்களுடைய டிசி மார்க் ஷீட்டில் நேம் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுக்கான பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் ஜெண்டர் மேலாக ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேட் ஒரு செல்ஃப்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் நீங்கள் எதுவும் அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சோர்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த ஜாப் வந்து நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துங்கிறதுனால இந்த இடத்துல ஆன்லைன் ஜாப் போர்ட்டல் இல்லை சோசியல் மீடியா அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். எந்த சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதை பார்த்தீங்களோ அதை கரெக்டாக கொடுங்க, சரிங்களா? லாங்குவேஜ் ஆஃப் ரெக்ரூட்டிங் சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற கேட்குறாங்க. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து தமிழ் பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால தமிழ் லாங்குவேஜே வந்து கொடுங்க. அமேசானில் உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா எடுத்த உடனே உங்களுக்கு இங்கிலீஷில் பேசுவாங்க, அப்படிலாம் ஹிந்தியில் பேசுவாங்க. தமிழ் பேசக்கூடிய நபர்கள் இந்த கஸ்டமர் கேர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஜாப் இது, சரிங்களா? அதனால் அப்ளை பண்ணி கரெக்டாக வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசபிலிட்டி நீங்கள் வந்து கொடுங்க. நீங்கள் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுங்க. இல்லைனா நான் வந்து ஃப்ரெஷர்ஸ் போன வருஷம் தான் காலேஜ் முடித்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ்னே கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அதர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் வந்து ரொட்டேஷனல் வீக் ஆஃப்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷிஃப்ட் வந்து கேட்குறாங்க. ஷிஃப்ட் மாறி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அந்த நான் டெக்னிக்கல் கஸ்டமர் சர்வீஸில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வெல்டிங்காக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்டல் கரண்ட்லி நீங்கள் வந்து எஸ்ஆன்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. டாக்குமெண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி அப்படிங்கிற நீங்கள் வந்து அக்ரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஆன்லைன் ஃபார்மேட்டில் மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸோ இல்லை ப்ராசஸ் ஃபீஸோ இது வந்து டெஸ்ட்டு ஏதாவது வைப்பாங்களா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ தான். அதாவது உங்களுக்கு இன்டர்வியூ ஜூம் கால்லாம் இருக்கும், அப்படிலாம் ஸ்கைப்பு வீடியோ கால் மூலிமா உங்களுக்கு வந்து வீடியோ கால் பண்ணுவாங்க, அப்படிலாம் உங்களுக்கு கால் மூலிமா இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வெல்கம் கிட்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க உங்கள் அட்ரஸ்க்கு.
அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய டேலேருந்து நீங்கள் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேசிக் ட்ரைனிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் மூலிமா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப் மூலிமா உங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிக்கப் பண்ணி கனெக்ட் பண்ணி ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்லேருந்து தெரியப்படுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.